மதிக்காத இடத்துல ஒரு சன பொழுதேனும் தன்னுடைய நேரத்தை விரயப்படுத்தாத உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் வாங்குவது கம்மியாக இருக்கும், கொடுப்பது நிறைவாக இருக்கும். அது பணமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, ஏன் கையும் உயர்ந்து நிக்கணும் யா அப்படின்ற எண்ணம் கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திரம். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கனவுல வந்துச்சு சொல்லு செய்யா, இந்த பொம்பளை பிள்ளை பிறந்தா, உத்திரட்டாதியில ஒரு பிள்ளை பிறந்தா உன் கஷ்டமெல்லாம் தீருமையா அப்படின்னு சொல்லி. அப்ப ராசிக்கு 8 சனி உச்சம், ராசிக்கு 2 சனி நீசம், இவர்களுடைய நட்சத்திர நாதன் வருவதால் உங்க வாய் சும்மா இருக்காது, தப்பு அப்படிங்கிற விஷயத்தை காமிச்சு கொடுத்துருவாங்க. சூரியனுடைய நட்சத்திரத்திலே சனி பகவானோ, சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சூரியன் இருந்தாலோ தந்தைக்கு ஆகாத திசையா அந்த சனி திசை. படிக்கிற வயதுல அந்த புதன் சாதகமாக இல்லாத பட்சத்துல இளமை திருமண யோகம், படிப்பை கெடுத்து திருமண யோகம், நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை ஸ்டாப் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் இந்த புதன் திசை நடக்கும்போது இந்த மீனம் உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. உத்திரட்டாதியில் வரம் பெற்ற அந்த குழந்தை அந்த தாய்க்கு பாரமாக மாறிவிடுகிறது. நேர்களுக்கு வணக்கம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி ஒரு எபிசோட்ல நம்ம போட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த எபிசோட்ல உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்க போறோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஜனனம்ல இருந்து வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்கள், சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. சொல்லியிருந்தீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி போன எபிசோட்ல சொல்லியிருந்தீங்க. நல்ல வரவேற்பு இருந்தது. சவால்கள் நிறைந்த இவங்களோட வாழ்க்கையில தசாபுத்தியின் அடிப்படையில தான் எல்லாமே நிகழுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தசாபுத்தி பலன்களை பார்க்கலாம். 19 வருட சனி பகவானுடைய தசாவில் அவங்க 1வது பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 18, 17 இந்த வயதுகள் வரை அவர்கள் சனி திசையை சந்திப்பார்கள். 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஓரளவு ஒரு அதிலிருந்து கொஞ்சம் குறைவு, 3ஆம் பாதம் அதுக்கும் கம்மி, 4வது பாதம்னா சனி திசை கொஞ்சம் காலங்கள். இப்போ நம்ம வந்து இந்த 19 வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு 3 வயதுக்குள்ள சனி திசை முடியுதா, 10 வயசுல முடியுதா, 17 வயசுல முடியுதாங்கிறத உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஜனனகால இருப்பு திசை, தாயினுடைய கர்ப்பச்சல் நீக்கிய இருப்பு திசை, சனி பகவானுடைய திசை, இத்தனை வருடம், இத்தனை மாதம், இத்தனை நாட்கள் அப்படின்னு ராசி கட்டத்திற்கு கீழே, நவாம்ச கட்டத்திற்கு கீழே எழுதப்பட்டிருக்கும். இன்னைக்கு நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டீங்கன்னா இப்ப கரண்ட்ல என்ன தசா நடக்குது, அதுக்குள்ள என்ன புத்தி நடக்குது, அதுக்குள்ள என்ன அந்தாரம் நடக்குது, அதுக்குள்ள என்ன சூட்சமம் நடக்குது, அதுக்குள்ள என்ன பிராணன் நடக்குது, அதுக்குள்ள என்ன அர்த்த பிராணன் நடக்குது அப்படின்றது முதற்கொண்டு எடுத்துடலாம். அப்ப இதுதான் உங்க வாழ்க்கையில வழி நடத்த போகுது. உயர்ந்த உள்ளமும் இரக்க சுபாவமும் மதிக்காத இடத்துல ஒரு சன பொழுதேனும் தன்னுடைய நேரத்தை விரயப்படுத்தாத உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், மதிக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய நேரத்தை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் வாங்குவது கம்மியாக இருக்கும், கொடுப்பது நிறைவாக இருக்கும். அது பணமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, ஏன் கையும் உயர்ந்து நிக்கணும் யா அப்படின்ற எண்ணம் கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பொது வெளியில் அவமானப்பட்டாங்கன்னா, அசிங்கப்பட்டாங்கன்னா மனசு தாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த சுய கௌரவமும் சுய மரியாதையும், தனக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் எந்த இடத்துலையும் பங்கப்படக்கூடாதுங்கிற அந்த எண்ணமும் பிறப்பிலேயே அவர்களுக்கு வருவதற்கான காரணம் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரத்திலே ஜனித்த காரணத்தினால் அந்த 4 பாதங்களும் இரக்க சுபாவமும் ஆன்மீகத்தினுடைய உன்னத நிலையும் கொண்ட குருவினுடைய வீட்டில் போய் இவர்கள் இருப்பதனால. அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை ஜனனம் எடுக்குதுன்னா மீன ராசியில ஜனனம் எடுக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா 4 பாதங்களும் மீனத்துக்குள்ளதான் இருக்கு. அது காலச்சக்கரத்தினுடைய 12வது ராசி. அந்த தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய தகப்பனுக்கு மேஷ ராசிங்கிற 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு பாக்கியஸ்தானமாக வந்து அந்த பாக்கியஸ்தானத்திற்கு கேந்திரத்திலையும், மேசராசி காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திற்கு பாக்கியஸ்தானமாக மீதம் வருவதால் தாய் ஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானம், தகப்ப ஸ்தானத்திற்கு கேந்திர ஸ்தானம் என்ற அமைப்பை இந்த நட்சத்திரம் விழுவதால் இந்த குழந்தை பல தவங்கள், பல வேண்டுதல்கள், பல கோவில் நேர்த்திக்கடன் சொல்லுவாங்கல்ல. நான் வந்து நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி முருகனை வேண்டுனப்பா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கனவுல வந்துச்சு சொல்லு செய்யா, இந்த பொம்பளை பிள்ளை பிறந்தா, உத்திரட்டாதியில ஒரு பிள்ளை பிறந்தா உன் கஷ்டமெல்லாம் தீருமையா அப்படின்னு சொல்லிச்சு. உத்திரட்டாதியில ஒரு ஆண் பிறந்தால் உன் வாழ்க்கை உயரும் அப்படின்னு குலதெய்வம் எனக்கு அப்பவே சொன்னுச்சு அப்படின்னு அந்த தாய் உணரும்படியாக
சரி. தாய் செய்த வேண்டுதலும் தகப்பன் செய்த வேண்டுதலும் ஒருங்கே இணைய பெற்ற அந்த உத்திரட்டாதியிலே ஜனனம் எடுத்தவர்கள். சரி. பிறக்கும் போதே சனி திசையில ஜனனம் எடுப்பாங்க. சனி வந்து பொதுவா சோதிப்பாரு, நிறைய விஷயங்களை தடைப்படுத்துவாரு, தாமதப்படுத்துவாரு, தண்டங்கள் கண்டங்கள் கொடுப்பாரு அப்படின்லாம் ஒரு விதத்திலே சொல்லப்பட்டாலும் கூட குருவிற்கு நட்பு கிரகமா சனி பகவான் வர்றார். மீன ராசிக்கு 12, 11 லாபாதிபதியா சனி பகவான் வர்றார். சரி. அப்போ அந்த 12, 11 லாபாதிபதியாக சனி பகவான் வந்து மீன ராசியிலே இவர்கள் பிறந்து சனி பகவான் சாதகமான அம்சங்களில் இருந்து சரி அந்த சுக்கிரனுடைய தொடர்போ புதனுடைய தொடர்போ பெற்றவர்களுக்கு இருந்தால் அந்த இவங்களுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் இவங்க ஈடுபடக்கூடிய அந்த வீர தீர செயல்களும் ஊரே மெச்சும் அளவுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படியே பரபரன்னு இருப்பாங்க. அதே சனி பகவான் நீச்ச நிலையில் இருந்து பாவ கிரகங்களுடைய தொடர்புல இருந்தாங்கன்னா கொஞ்சம் எந்த விஷயத்தையும் லேட்டா பிக்கப் பண்ணுவாங்க. தடை தாமதம், ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி அப்புறமா பெறுதல் என்ற நிலையெல்லாம் இவர்கள் சனி திசையிலே சின்ன வயதிலே சந்திக்க வேண்டிய நிலையை சனி பகவான் கொடுப்பார். ஆனா எவ்வளவு தடை தாமதமாக ஒரு விஷயத்தை இவர்கள் கத்துக்கிட்டாலும் எவ்வளவுக்கு ஆழமா ஒரு விஷயத்துக்குள்ள போய் கத்துக்க முடியுமோ, எப்படி அந்த விஷயத்தை ரொம்ப நுட்பமா கிரகிக்க முடியுமோ அவ்வளவு நுட்பமா கிரகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களிடத்துல இயல்பாகவே குருவினுடைய வீட்டில் வருவதால் இவர்களுக்கு வந்து விடுகிறது. நிறைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த அந்த குழந்தைகளை பாருங்க, டீச்சர் வாத்தியாருடைய செல்ல பிள்ளையா இருப்பாங்க. ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுடைய அந்த துடுப்பு, அந்த அழகு, அந்த மென்மை, அந்த சாத்வீகம், அந்த சாந்தம், அந்த அன்பு, அந்த பாசம், அந்த கனிவு, அந்த கவனிப்பு அந்த ஆசிரியர்களுக்கு மிகவும் பிடித்ததாக அமைந்து விடுகிறது. அந்த ஆசிரியர்கள் இவர்கள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அவங்க வரலைன்னா அவர் தான் அன்னைக்கு தான் உத்திரட்டாதியில் பிறந்தவர் தான் லீடர். வாத்தியாருக்கு செல்ல பிள்ளை. வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா உத்திரட்டாதியில் பிறந்த ஒரு குழந்தை அந்த சனி திசையில அப்படியே இருக்கும்போது நிறைய பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்க நண்பர்கள்ட்ட ஒரு பிரச்சனை வந்தா கூட அம்மா அப்பாட்டெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த வயசுலேயே ஒருத்தர் மனசு நோகக்கூடாது அப்படின்ற ஒரு குணம் இவர்களிடத்துல இயல்பாகவே வந்துவிடும். அதே மாதிரி தப்புங்கிற விஷயத்த கரெக்டா வந்து சொல்லிடுவாங்க. ஏன்னா சனி பகவான் உச்சம் அடைகிறது இவர்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம். அப்ப ராசிக்கு 8லே சனி உச்சம், ராசிக்கு 2லே சனி நீசம், இவர்களுடைய நட்சத்திர நாதன் பெறுவதால் உங்க வாய் சும்மா இருக்காது. தப்பு அப்படிங்கிற விஷயத்த காமிச்சு கொடுத்துருவாங்க. இதுல ஒரு சின்ன சிரமம் என்ன வருது அப்படின்னா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தாயினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்ப இவர்களுக்கு அந்த சனி பகவான் சூரியனுடைய பார்வையில் இருந்தார். பிதுர் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவருடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி, நட்பு கிரகமாகவே இருந்தாலும் கூட அவருடைய பார்வையில் இருந்தார் அல்லது அவருடைய சேர்க்கையில் இருந்தார் அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்திலே சனி பகவானோ சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சூரியன் இருந்தாலோ தந்தைக்கு ஆகாத திசையா அந்த சனி திசை போயிடும். ஒன்று அந்த உத்திரட்டாதியில் வரம் பெற்ற அந்த குழந்தை அந்த தாய்க்கு பாரமாக மாறிவிடுகிறது. அந்த நேரம் அப்பா விட்டுட்டு போயிடுவாரு, தொழில் நிமித்தமா வெளியில இருப்பாரு, அல்லது வேற ஒரு குடும்ப தொடர்புகளோட இருப்பாரு, அல்லது உதவணும்னு நினைச்சாலும் உதவ முடியாத மனநிலைக்கு ஆட்பட்டவராக போய்விடுவார். அப்ப அப்பானால பெறக்கூடிய அனுகூலங்களை அந்த குழந்தை வந்து சிரமப்பட்டா தானே தாயை வந்து கஷ்டப்படுத்த முடியும். அப்ப அம்மா வேலைக்கு போறது, அம்மா அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக சொந்த பந்தங்கள்கிட்ட போய் விட்டுட்டு போறது, அந்த குழந்தைய திரும்ப சாயந்தரம் வந்து எப்படா பார்ப்போம்னு ஏங்கி ஏங்கி ஒரு இடத்துல வேலை செய்வது, இதெல்லாம் அந்த தாய் அனுபவிக்க வேண்டிய நிலையையும் சனி பகவான் சாதகமாக இல்லாத பட்சத்திலே சந்திரன் மீனத்திலே இருந்து அந்த சந்திரனோடு ராகு கேது தொடர்பு ஏற்பட்டால் அம்மா வந்து எப்படா என் பிள்ளைய பார்ப்பேன் அப்படின்னு ஏங்க வேண்டிய நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அதே போல அந்த குழந்தையும் என்ன எப்படிப்பட்ட நிர்பந்தத்தில் வளரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா முகத்தை எப்போ பார்ப்போம், நானும் தள்ளி இருக்கிறேன், சித்தப்பா வீட்டில் வளர்றேன், மாமா வீட்டில் வளர்றேன், அதில் ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு, தொழிலுக்காக அந்த ஜீவனத்துக்காக ஊரை மாற வேண்டிய நிர்பந்தம் வந்து போச்சு அப்படின்ற ஒரு சில அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கு சுமாராக அந்த ஒரு 19 வருஷ திசையை ஒரு 12 வருஷம் வைங்க அல்லது ஒரு 8 வருஷம் 10 வருஷம் வைங்க, இந்த இளமை பருவம் முடிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய திசை 17 வருஷம் மீனராசிக்காரர்களுக்கு வருது. ஆனா அந்த மீனராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி, வித்தை, புத்தி, வித்தை, வாகனம், வீடு, பஞ்சு சுகம், மெத்தை, எண்ணெய், மிகுசுகு 4 தான் 10ன் பாதி அப்படின்னு சொல்றோம். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனம், தொழிலுக்காக
நீ சின்ன வயதுகளில் அடித்தளம் படக்கூடிய கல்வி, உயர்கல்வி, தாயினுடைய சுகம் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த 4ஆம் அதிபதி புதன். அவரே 7ஆம் இடங்கிற திருமண வாழ்க்கைக்குரிய கிரகமாகவும் அந்த உத்திரட்டாதி மீனத்திலே பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்து கிரகமாகவும் புதன் வர்றார். அந்த புதன் இவர்கள் ராசியில நீச்சமும் பெறுகிறார். சுய ஜாதக அடிப்படையில் இவங்க ஒரு லக்னத்துல ஜனிச்சிருப்பாங்கல்ல, அந்த லக்னத்தின் அடிப்படையில் இந்த புதன் பாதிக்கப்பட்டு இருந்தால், புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு நீச்சம் அடைகிறது, புதன் சர்ப கிரகங்களுடைய தொடர்புல போய் ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள சிக்கிக்கிறது, 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய தொடர்புகள் இருக்கிறதுன்னு ஜோதிட ஒரு அமைப்பு இருக்கு. அப்படி பாதிக்கப்பட்டு இருந்தா புதன் என்பது அறிவுக்கான கிரகமாக இருப்பதனால இவர்கள் அறிவு செயல்படாமல் அந்த இளமையிலேயே திருமண சுகம் அப்படின்ற நிலையை ஏற்படுத்தி புதன் கெடுத்து விடுவார். ஏன்னா மீனத்துல வந்து சுக்கிரனும் உச்சம் பெறார். அட்டமாதிபதி திட்டமாக கெடுப்பார், நட்டவீர் தீச்சுடுவார், சுகத்தை கொடுப்பது போல் கொடுத்து கெடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சுக்கிரனும் புதனும் இந்த மீனம் உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு நல்லா படிக்கிற குழந்தை, ஏற்கனவே தாய் தகப்பன் இந்த மாதிரி சிரமங்கள்லாம் பட்டாலும் கூட, செல்வ செழிப்பு உள்ள இடத்தில் பிறந்திருந்தாலும் கூட, சில சாபத்தால இவர்கள் சில சிரமங்களை பட்டிருந்தாலும் கூட, படிக்கிற வயதுல அந்த புதன் சாதகமாக இல்லாத பட்சத்துல இளமை திருமண யோகம், படிப்பை கெடுத்து திருமண யோகம், நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை ஸ்டாப் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் இந்த புதன் திசை நடக்கும்போது இந்த மீனம் உத்திரட்டாதியில பிறந்தவர்கள் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதே புதன் சாதகமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே சுக்கிரன் நம்ம ராசியில உச்சம், குருவினுடைய ஆட்சி வீடு, சந்திரன் 5ஆம் அதிபதி அங்க இருக்கிறது, உத்திரட்டாதி 4 பாதமும் இருக்கு. அப்படி இவர்கள் அந்த புதன் நல்ல நிலையில இருக்கும்போது இந்த சின்ன வயசுலயே பேச்சு, போட்டி, அதே போல வந்து கலைகளில் ஆர்வம், ஒரு விஷயத்தை வந்து ஈஸியா கிரகிக்கிறது, வீட்டுக்குள்ளேயே பாட்டு படிச்சுட்டு துள்ளி குதிக்கிறது, அந்த குழந்தை பேசுறது அப்படியே கேட்க கேட்க ரசனையோடு இருப்பது, அதுல உத்திரட்டாதியிலே பிறந்த பெண் குழந்தைகளுடைய பேச்சு அந்த புதன் மகா திசையில மிகவும் நளினமானதாக இருக்குமா, ஆண் குழந்தைகளுடைய பேச்சு மிகவும் கணக்கானதாக இருக்குமா. என்னடா இந்த வயசுல இவ்வளவு மெச்சூரிட்டியா பேசுறாப்ல, இவ்வளவு கால்குலேட் மைண்டா இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த புதன் இவர்களை வழி நடத்துவாராம். அப்போ உங்க ஜாதகத்துல புதன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இந்த 2 பலனையும் நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த 2 திசையும் ஓரளவு ஒரு 27 வயதுல நிறைவு பெறுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 10 வயதுல உங்களுக்கு புதன் திசை வருது அப்படின்னா 27 வயதுல புதன் முடிஞ்சிடும். ஒரு புதன் திசை எப்படினாலும் அந்த டீனேஜ் பருவத்தில் உங்களுக்கு கடந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சுமார் சராசரியாக ஒரு 27 வயது 25 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு பருவம் உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மீனம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பகவானுடைய திசை இந்த இடத்துல தான் உங்களோட வாழ்க்கையினுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட். 7 வருடம் கேது பகவானுடைய திசை முழுமையாக வரும். பொதுவாக இந்த கேது திசை ஒரு 90% நல்ல அமைப்புகளை கொடுப்பதே இல்லை. அவர் கொடுக்கறது எல்லாமே ஞானம் தான், அவர்கிட்ட வாங்குறது எல்லாமே மோட்சம் தான், அவர்கிட்ட வாங்குறது எல்லாமே புண்ணியம் தான் அப்படின்ற அமைப்புல தான் கேது செயல்படுவார். இந்த உலக லௌகிக சுகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைகளை காமித்து வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லையா, ஞானம் மட்டும்தாயா, மோட்சம் மட்டும்தாயா அப்படின்ற நிலையை கேது பகவான் உணர்த்துவார். ஏன்னு சொன்ன இவர்களுடைய காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐயன சயன போகம், அதே இடத்துல மோட்சம் அப்படிங்கிறது இறைவனுடைய அமைப்பு. சுக்கிரனை அம்சமாக பெற்ற, உச்சம் பெற்ற, குருவை ஆட்சியாக பெற்ற மீனத்திலே பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வயசுல, கல்யாண வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வயசுல, லௌகிக சுகங்களை அனுபவிக்கக்கூடிய வயசுல, வீடு வாசல் சொத்து சுகங்களாம் சேர்க்கக்கூடிய வயசுல, இந்த உலகத்தை எல்லாம் சுத்தி பார்க்கக்கூடிய வயசுல கேது வந்து ஞானத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? இளமையில் ஞானமும் குமரியின் அழகும் கழுதையின் வேகமும் பயனற்றவை. இளமையில வரக்கூடிய அந்த ஞானம் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையினுடைய பெரிய சோதனை காலம் என்றே சொல்லலாம். இவருடைய கல்வி பருவத்தில் வந்த சோதனை காலம் என்றே சொல்லலாம். தொழில் காலகட்டங்களிலே வந்த சோதனை காலம் என்றே சொல்லலாம். ஞானமாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கை சந்நியாச வாழ்க்கையும், வாழ்க்கையை வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு இல்லற சந்நியாச வாழ்க்கையும் கேது பகவான் கொடுத்து விடுவார் மீன உத்திரட்டாதியில. அப்போ உங்களுக்கு
இந்த ஒரு காலகட்டங்களில் ஒரு 33 34 நீங்கள் கடந்து வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, கேது திசை, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு மீன உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் சொல்வார்கள் என்றால், அந்த கேது எங்கேயோ குரு பகவானுடைய தொடர்பு பார்வையில் இருந்து கௌரவத்தை வேணா காப்பாற்றிருப்பாரே தவிர கதவை சாத்திட்டு அழுகிறபடியாத்தான் வாழ்க்கை இருக்கும். சரி. அப்போ அந்த கேது திசை முடிஞ்சதுக்கப்புறம் இவர்களுக்கு முழுமையாக அந்த 20 ஆண்டுகள் சுக்கிர திசை வருது. இந்த சின்ன வயசுலேயே இவர்கள் வந்து அந்த சனி பகவானுடைய அந்த ஆயுள், திடகாத்திரமான உடம்பு எல்லாத்தையும் பெற்றவர்கள். புதனுடைய அந்த அறிவு, சாதுரியம், நுண்ணறிவு, கலைகள் எல்லாத்தையும் கற்று வைத்தவர்கள். அதுக்கான மதிப்பு கேது திசையில் கிடைக்காம இவங்க காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிற மாதிரி வாய்ப்பை தேடி தேடி உட்கார்ந்துருக்கும் போது சுக்கிரனுடைய திசை அவர்கள் வாழ்க்கையில் வரும். 20 வருடமும் முழுமையாக வரும். ஞானிகள் என்ன சொல்றாங்க, சின்ன வயசுல சுக்கிர திசை வரக்கூடாது, குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்குங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்கு. சின்ன வயதுனா எந்த வயது? ஒரு 5 வயது 10 வயதுக்குள்ள அந்த ஜனனத்திலேயே சுக்கிர திசை வரும்போது. இதே சுக்கிர திசை எப்போ வரணும், எல்லாம் பட்டாசியா திடகாத்திரமா அறிவு ஞானம் கேது திசையில பட்டு வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற நேரத்துல சுக்கிரன் பளிச்சுன்னு வந்து இவங்க மேல ஃபோக்கஸ் லைட் அடிக்கிற மாதிரி அப்படி சுக்கிர பகவான் உள்ள வருவார். மீடியா, கலை, சினிமா, தன்னுடைய திறமையை பிரகாசிக்கக்கூடிய ஆற்றல், அனுகூலங்கள், இந்த வாய்ப்புக்காக துடித்து கொண்டிருப்பார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். சரி. அந்த கலைத்துறை மட்டும் இல்லாது இவங்க என்ன துறையில விருப்பப்பட்டாங்களோ அதற்காக வெளிநாடு, வெளி மாநிலம், வேற்றுமொழி பேசுகிற இடம், கடல் கடந்து போகிறது, இதெல்லாம் பயணப்படக்கூடிய சிறகடித்த பறவைகளாக அந்த உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். சரி. வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை தொலைத்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு நான் சாதிக்க வேண்டியது ஒன்று இருக்கியா அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட சுக்கிர திசையை கடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த சுக்கிரன் இவர்களுடைய ராசிக்கு 3 8 வந்து ராசி மேல உச்சம் பெற்று ராசிக்கு 7 நீச்சம் அடைகிறார். அப்ப சரியான பார்ட்னர். பொதுவாகவே உத்திரட்டாதியை வந்து ஒருத்தர் பார்ட்னரா பெற்றாங்கன்னா பாக்கியம். ஏனால் இது மேல்நோக்கு நட்சத்திரம். ஒரு விஷயத்தை வளர்த்து கொண்டுட்டு வருவது உத்திரட்டாதியினுடைய வேலை. ஒரு சின்ன கம்பெனியை கொடுத்தா அந்த கம்பெனியை எப்படியாவது பிரம்மாண்டமா வளர்த்தி காட்டுவாங்க. ஒரு சின்ன பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை அடுத்தடுத்து என்ன கொண்டுட்டு போறதுன்னு முயற்சி பண்ணுவாங்க. யாருமே இல்லைனாலும் கூட தனியா நின்று போராடி அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருப்பவர்கள் ஜெயித்து விடுவார்கள். மீனத்திலே உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள். அதே நேரத்தில் இவர்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது சரியா அமையணும். வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவர்களுக்கு சரியானபடி அமையணும். ஏன்னு சொன்னா 7க்கு அதிபதி ராசியில நீசம். களத்திர காரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவருடைய ராசிக்கு, மீன ராசிக்கு பாக்யாதிபதி, குடும்பாதிபதியா வர்றார். அதே போல மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவர்களுக்கு 2 9 கூடையவராக வர்றார். குடும்ப பாக்யாதிபதியா வர்றார் மீன ராசிக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 3 8 கூடையவராக வந்து ராசி மேல உச்சம், களத்திர பாவத்தில் நீச்சம். களத்திர ஸ்தான கிரகம் 7க்கு அதிபதி புதன் ராசி மேல நீச்சம். அப்ப இந்த பார்ட்னர் இவர்களுக்கு சரியானபடி அமைந்தால் இவங்க வாழ்க்கையில வெற்றியை தொடுவாங்க. சரியானபடி அமையவில்லை என்றால் சரியானபடி அமைச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டு இருப்பார்கள். அதோட சோர்ந்து போக மாட்டாங்க மீனராசிக்காரர்கள். எனக்கு ஒரு தொழில், ஒரு பார்ட்னர் துரோகம் பண்ணாலும் கூட அடுத்து என்ன வழி மீண்டு எந்திரிச்சு வர்றதுக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. வாழ்க்கை துணை இணை இவர்களை விட்டு பிரியும் பொழுதோ அல்லது இவர்களை உதாசீனப்படுத்தும் போதோ ஆரம்பத்தில் அந்த இணை பிரிந்து போகக்கூடாததற்கு எவ்வளவு விட்டு கொடுத்து போக முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தனக்கு கிடைத்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வாழ்க்கையை காப்பாற்றுவதால் தனக்கு கௌரவம் உண்டு, தான் குழந்தைகளுக்கு கௌரவம் உண்டு அப்படின்னு நினைச்சு துடிக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு கட்டத்தில் வேண்டான முடிவுக்கு வரும் பொழுது 1000 பேர் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல முடிவை கனகச்சிதமாக எடுத்துக்கிட்டு அந்த சுக்கிரனுடைய 2 பார்ட்டுன்னு பிரிக்கிறோம். சரி, 20 வருட திசையில முதல் 10 ஆண்டுகள் உங்களுக்கு 8ஆம் இடத்து வேலையை அவமானம், துன்பம், பழிச்சொல், வீண் அவமானம், வீண் பழிச்சொல், நம்பி மோசம் போறது, நம்பிக்கை வைத்து மோசம் போறது, நம்பிக்கையை கொடுப்பது போல் கைவிடப்படுறது, இப்படிப்பட்ட சில அமைப்புகள் எல்லாம் இவர்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும்
அப்படியே ஸ்ட்ராங்கா ஊனி நின்று அந்த 3ஆம் இடங்கிற முயற்சி பாவகம் இவர்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா நம்பிக்கை வைத்து மோசடி பண்ணுபவர்கள் இவர்களை கண்டு அசரும் விதமாக அசுர வளர்ச்சி பெறுவார்கள் மீனத்திலே பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர். சரி. ஏன்னு சொன்னா அடுத்தடுத்து இவர்களுக்கு வரக்கூடிய தசாபலன்கள் நீங்க பாருங்க. இந்த சுக்கிரனே செகண்ட் பார்ட் சாதகமா இருக்கும்போது நிறைய பலன்களை கொடுத்துறாரு. இதுவரையும் பெரிய திசைகள் நடக்கும். பிறக்கும்போது சனி திசை, புதன் திசை 17 வருஷம், இடையில சின்னதா கேது திசை, 20 வருட காலம் சுக்கிர பகவானுடைய திசை. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து சின்ன சின்ன திசைகள். சூரியன் 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், ராகு அதுக்கப்புறம் 18 வருஷம் ஆயிலை பொறுத்தது. சரி. அப்ப இந்த சூரியன் அப்படிங்கிறது தலைமை பண்பை சொல்லக்கூடிய கிரகம். நிறைய மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை வழிநடத்தி செல்றாங்க, தலைமை பண்புல இருக்கிறாங்க, அரசு அதிகாரத்தில் இருக்காங்க, அரசாங்கத்தில் பெரிய உயர் பதவிகளை ஈஸியா பெறுறாங்க. ஈஸினா அந்த உழைப்பை கொடுத்து எந்த விதமான போட்டியும் இல்லாம ஒரு இடத்துக்கு வர்றாங்க, அரசியல்வாதிகளாக சொல்லிக்கிறார்கள். அப்படிலாம் சொன்னா அந்த சூரியனுடைய தயவு ஆளுமை திறன் இவர்களிடத்துல வந்து இவர்களுடைய ராசிக்கு 2லே சூரியன் உச்சம் பெறுவதா. சரி. அப்ப அந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு சூரியன் பகையாக இருப்பதால் தந்தையினுடைய தொழில், ஆஸ்தி, அந்தஸ்து, தயவு, பூர்வீக சொத்து எதுவுமே இல்லைனாலும் கூட பரவாயில்ல, சரி, தன்னுடைய சுய உழைப்பால அந்த குடும்பத்திற்கு ஒரு கௌரவம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை சூரியன் ஏற்படுத்துவார். ஆனா சுய ஜாதகத்துல சூரியன் பாதிக்கப்பட்டு இருந்தால், உங்க லக்னத்திற்கு ஒரு ஆகாதவராக இருந்தால், நீங்க இப்ப மீனம் உத்திரட்டாதியில பிறந்திருக்கிறீங்க, மகர லக்னம் கும்ப லக்னம்னா சூரியன் ஆகாதவராக வர்றாரு இல்லையா? கண்டிப்பா. உங்களுக்கு மகரத்துக்கு 8 குடையவனா, கும்பத்துக்கு 7 குடையவனா வர்றாரு. பாதகாதிபதி கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் கெட்டு போய் இருந்தா ராஜயோகம். அதே சூரியன் ரொம்ப பலமாக இருந்தால் அரசாங்கத்தில் கடன் வாங்கி மாட்டிக்கிறது, அரசாங்க பிரச்சனை, தகப்பன் வழி சொத்துக்கள் கேசு வம்புன்னு போய் சேர்ந்துறது, அப்பாவினுடைய உடன்பிறப்புகள் சதி பலப்பின்றது, பங்காளிகளால் விரோதங்கள் ஏற்படுறது, ஆளுமை திறனால் அவபெயர்கள் வர்றது, யாரோ செஞ்ச தப்புக்கு தான் தண்டம் கட்டுறது, பொது வெளியில அசிங்கப்படுறது, இந்த தொடர்ச்சியும் சூரியனிலே வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அது சுய ஜாதகம் தான் அவர்களுக்கு தீர்மானிக்கும். அது முடித்தோடனே சந்திரனுடைய தசை வரும். மீனம் உத்திரட்டாதி மீனம் உத்திரட்டாதி தாயினுடைய சாபதோஷம் பெற்ற நட்சத்திரமாக இருப்பதால் அந்த சந்திர பகவானுடைய திசை கடைசியில வர்றது ஒரு விதத்துல நல்லதும் கூட. ஓ சரி. இவங்க நம்ம ஏதோ ஒரு கடமையை செய்யாம விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு ஞானமும், அல்லது அம்மாவினுடைய நலனுக்கோ அல்லது தாய் வழி சொந்தங்களுடைய நலனுக்காகவோ, இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம். தாயார்னா தாயார் மட்டும் கிடையாது. எங்க மாமா சொன்னாங்க, எங்க மாமாவினுடைய கௌரவத்தை காப்பாற்றணும், எங்க சித்தி சொன்னாங்க, எங்க அந்த மாதிரி ஒரு உறவுகள், அந்த தாய் யார் மேல பாசம் வைத்தார்களோ அந்த உறவினுடைய சென்டிமெண்ட்னால கூட நம்ம வாழ்க்கையை என்ன வாழ்ந்துட்டோம், ஒண்ணுமே இல்லையே அந்த பிறவியில அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு சந்திர திசை மனக்குழப்பத்தையே கூட இவர்களுக்கு உண்டு பண்ணிடுறோம். நான் நிறைய பெரியவர்களை அந்த சந்திர திசையெல்லாம் பார்த்துருக்கேன். சனீஸ்வர பகவான், புதன் பகவான், கேது பகவான், சுக்கிர பகவான் இதெல்லாம் முடிச்சு, சூரியன்லாம் முடிச்சு அந்த 50-60க்கு மேல அந்த சந்திரனுடைய தசை வரும்போது ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு, இந்த வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய மீனராசிக்காரர்கள். ஏன்னா காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடம் மோட்சம் என்ற நிலையை குறிப்பதால் அப்பதான் மோட்சத்தை பற்றிய சிந்தனையையும் எது மேலையும் பற்றில்லாத நிலையையும், எல்லாரையும் செட்டில் பண்ண போப்பா யாரும் பக்கத்துல வராதிங்க எனக்கு நானே உதவி என்ற மனநிலையிலையும் இந்த உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் வாழ்வதற்கான நிலையை சந்திரன் கொடுத்து விடுகிறார். அதே நேரத்துல சந்திரன் கொஞ்சம் சாதகமான அம்சத்துல, அப்ப சந்திரன் என்ன ராசி மேலதான் இருப்பார். அந்த ராசி மேல அசுப கிரகங்களுடைய பார்வை தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படி அசுப கிரகங்களுடைய தொடர்பு பார்வை இருந்தா இந்த ஞானம் கூட துளங்காமல், நான் இவங்களுக்கு இவ்வளவு பண்ணுனேன், அதை பண்ணுனேன், இதை பண்ணுனேன், எனக்கு எந்த பிரதிபலனும் இல்லைன்னு சொல்லிட்டு மனநோயாளியாகவே மாற வேண்டிய நிர்பந்தத்தை சந்திரன் கொடுத்து விடுகிறார். உங்களுக்கு மனத்தெளிவு வந்தால் ஆன்மீகம் துணை நிற்கும், மனத்தெளிவு போனால் மனக்குழப்பமே மிஞ்சி நிற்குங்கிற நிலையை இந்த மீனம் உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு சந்திரனும் ஏற்படுத்துகிறார். சந்திர திசையில சாதகமா இருந்தா என்ன நடக்கும், பாதகமா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க சார். ஒருவேளை இந்த சந்திர புத்தி நீங்க சொல்லக்கூடிய சனி, புதன், கேது இந்த திசைகள்ல சந்திர புத்தி வந்தா என்ன நடக்கும், இதை எப்படி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கையாளலாம்? அதாவது மனசுல போட்டு எதையுமே இவர்கள் சுமக்கக்கூடியவர்கள். சரி. ஒரு விஷயத்த பழிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு விஷயத்த கஷ்டமா இருக்குன்னு காட்டிக்கவும் மாட்டாங்க, சந்தோஷமா இருக்குங்கிறத
ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. சரி, அவங்க துக்கமாக இருக்கையில் நம்ம சந்தோஷத்தை காட்டி என்ன பண்ணுறது, அவங்க கஷ்டமாக இருக்காங்க நம்ம சந்தோஷத்தை காட்டக்கூடாது அப்படின்னு தன்னுடைய சந்தோஷத்தை கட்டுப்படுத்துறது. இப்படிப்பட்ட அந்த உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திரன் ஒரு மனக்குழப்பத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுலேயும் இந்த மத்தியம வயதிலே கேது திசையிலே சந்திரனுடைய புத்தி வரும்போது திருமண வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கிறது, சிக்கிட்டேன் வெளியில் வர்றதா அல்லது கன்டினியூ பண்ணுறதா, தொழிலில் என்ன முடிவு எடுக்கிறது, தொழிலை செஞ்சுட்டோம் தொழிலை நடத்துறதா விடுறதா. இளமையில சனி திசையில சந்திர புத்தி வரும்பொழுது அம்மாவை பாதிச்சிருமா, அல்லது அம்மாவுக்காக நம்ம இருந்துருவோமா, அல்லது அம்மா இருந்துருவாங்களா, அல்லது நம்மளுடைய படிப்பை தொடருவோமா மாட்டோமா. புதன் திசையில சந்திர புத்தி வரும்போது திடீர் புகழ் கிடைக்குது ஆனால் வேஸ்டா போச்சே, வாய்ப்பு இல்லாமல் போச்சே அப்படின்ற மாதிரி அப்பப்போ மனச்சோர்வுகளையும் இந்த சந்திர பகவான் இவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே சந்திரன் கொஞ்சம் ஒரு வளர்பிறை அமைப்பு, ஸ்ட்ராங்கான ஒரு நிலை, குருவோட பார்வை இப்படிலாம் உட்காந்துட்டாருன்னா இந்த சோதனை இருந்தாலும் கூட 2.25 நாள்ல அதை தூக்கி தள்ளி போட்டுட்டு அடுத்து என்னங்கிற நிலையில உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேகமாக முன்னேறக்கூடிய நிலையும் ஏற்படும். சந்திராஷ்டம நாட்கள்ல பொதுவாகவே மீனம் உத்திரட்டாதியில பிறந்தவர்கள் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு நிதானமா அம்பிகை வழிபாடு செய்ய சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம் என்பது இவர்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். என்ன பார்த்தா எனக்கே பாவமா இருக்குன்ற மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குமே சொத்து சுகம் வீடு வாசல் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா சார்? இவங்களுக்கு இல்லைன்னா கூட இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த தசாபுத்தியில எந்த காலகட்டத்துல இவங்களுக்கு சொத்து சுகம் வீடு வாசல் இதெல்லாம் அமையும்? நிச்சயமா உங்களுக்கு சின்ன வயதிலேயே சனி மகாதிசையும் புதன் திசையும் போயிடுது. அந்த ஒரு மத்தியம வயதில் கேது வருதுன்னு சொல்கிறோம். சுக்கிர திசையில் தான் இவர்களுக்கு சொத்து சுக பாக்கியங்கள்லாம் நிறைய இவர்களுக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதுலேயும் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த சுக்கிர திசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது 7.5 சனி அஷ்டம சனி நடக்கிறவங்க கொஞ்சம் சம்பாரிச்சதையும் விரயப்படுத்துகிற மாதிரி அந்த நேரத்தில் தான் நம்பிக்கையின் அடிப்படையில், அதுவும் புதன் நீச்சம் வருதா, நான் ஒருத்தருக்கு உதவுனேங்க, ரொம்ப யோசிச்சு தான் இந்த சீட்டு கட்டினேன், ரொம்ப யோசிச்சு தான் ஒரு சொத்து வாங்கினேன், ரொம்ப யோசிச்சு தான் ஒருத்தட்ட கொடுத்தேன், ஆனால் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்ற மாதிரி சில ஏமாற்றங்களும் அந்த திசையில் வந்தாலும் கூட பொதுவாக மத்தியம காலத்திலே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு 30-35க்கு மேலே ஒரு 55 வயது ஆளுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குமோ அதை கொண்டுட்டு வந்து அந்த மூலதனம் என்ற நிலையை கொடுத்து இவர்கள் வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகளை சுக்கிரன் கொடுத்து விடுவார். சூரியனும் சாதகமாக இருக்கும் பட்சத்திலே அதை தொடர்ந்து விடுவார். சந்திரனும் சாதகமாக இருக்க பட்சத்திலே அதை அனுபவிக்க வைத்து விடுவார். அந்த யோகங்களை எல்லாம் நீயே அனுபவிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இவர்களுக்கு உண்டாகும். பொதுவாக வாகன பிரியர்களான உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பயணங்களால தன்னுடைய கவலையை மறக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு ரொம்ப ஒரு போர் அடிச்சிச்சுன்னா ஒரு வண்டி எடுத்துட்டு அப்படியே போறது, சின்ன பொருள் வாங்குவாங்க ஆனால் அதில் பெரிய சந்தோஷமா பார்த்து வாங்குறது. அவங்களுடைய கலெக்ஷன் தேர்வே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் உச்சம் பெறதுனால ரொம்ப அழகானதா இருக்கும். ரொம்ப அந்த ஒரு மெல்லிய இசைகள் கேட்பதிலே தன்னுடைய மனதை ஈர்க்கக்கூடிய அந்த மீனம் உத்திரட்டாதியிலே பிறந்தவர்கள் அந்த கலைப்பொருள்கள் சேகரிப்பதன் மூலியமாக இவர்கள் அது வீட்டில் வந்து வைக்கும்போதே அந்த செல்வ வளம் என்பது இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதையெல்லாம் இவர்களுக்கு அந்த மத்தியம வயது கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய இளமை காலத்திலேயே சனி புதன் தசை நடந்திருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா படிப்பை கெடுத்து திருமணம் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா இவங்க வாழ்க்கை வந்து இதெல்லாம் வந்து நடக்காம தவிர்க்க முடியுமா சார்? நிச்சயமா. அதாவது புதன் வந்து சாதகமா இருக்கிறதுல இவங்க வந்து கழுவுற மீன்ல நழுவுற மீன் உத்திரட்டாதி அது சின்ன வயசாவே இருந்தாலும் தனக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னா சைஸா அந்த எதிர்ப்பை தெரியப்படுத்தாமலேயே அந்த இடத்த விட்டு கலந்து போகக்கூடிய ஆட்கள் தான் நம்ம ஆட்கள். ஆனா அதே நேரத்தில் இந்த புத்தியை வந்து இன்னொருத்தர் டியூன் பண்ணுவாங்க. உனக்கு அதுவும் பர்டிகுலராக அம்மாவை வச்சு ஸ்கெட்சு நடக்கும். அங்கே இந்த வாழ்க்கையை தேர்வு பண்ணினாம்மா உனக்கு சொர்க்க வாசலே நீங்க இங்கேயே பார்த்துடலாமா, நீ சொர்க்கத்துக்கு போக வேண்டியதே இல்லை அப்படின்ற மாதிரி அதை மாமாவை வச்சு பேசுறது, சித்தப்பாவை வச்சு பேசுறது, பெரியப்பாவை வச்சு பேசுறது. அடுத்து இப்போ உனக்கு பின்னாடி குழந்தைகள்லாம் இருக்கு, நீ எப்போ வீட்டை விட்டு கிளம்பி போவ அப்படின்ற மாதிரி பேசுறது அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு மூலச்செலவிகள் புதன் நீச்சம் வருவதால் சிக்கிக் கொள்வார்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். அதே நேரத்தில் சில நேரங்களில் இவர்கள் அதுல சுதாரித்து வந்தாலும் கூட வெளியில போய் மாட்டிக்கிறது. இது ஆண்களாக இருந்தாலும் அந்த பெண்கள் விஷயத்துல மாட்டிக்கிறது, பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் விஷயத்துல மாட்டிக்கிறது. நட்பு மூலியமா ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா ஒருத்தர் ஈஸியா நம்புறது, இப்படி எல்லாம் போய் இந்த திருமணத்தை ஈஸியா என்ன செஞ்சிருவாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ணினதுக்கு அப்புறம் கேது ஒரு விளையாட்டு காட்டுவார் அங்க உள்ள. கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்ற மாதிரி தீர விசாரிக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லாம கொண்டு போய் கேது உள்ள மாட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டா ஓபன் பண்ணி
இதுதான் 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 இதுதான்ங்கிற புத்தியில அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு அடியும் அந்த கேது திசையில சம்பட்டி அடி போல் இவர்களுக்கு விழுகும். அப்பதான் அவங்க சுதாரிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் நீயும் வேணாம் ஏன் பத்தி சொல்றதாயா எனக்கு உண்மை, நான் அன்னைக்கே இப்படி இருந்திருக்கலாம், ஒன்று என் பிரச்சனை தலையில நானே பிரச்சனையை தேடிக்கிட்டேன், அல்லது என்னை தேட வைத்து விட்டார்கள்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு கேது திசையில வந்ததுக்கு அப்புறம் சுக்கிரன் திசையில தனக்கான வாழ்க்கையை தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது கேது திசையில நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வாழ்க்கையை மாத்திக்கிட்டு அதனோட அடாப்ட் ஆகுறது அல்லது வெளியில வர்றது அப்படின்ற முடிவெடுத்து சுக்கிரன்ல அவங்க வந்து ஒரு அமைப்புக்கு போவாங்க. அப்ப இந்த முடிவெடுக்கிறது யார் உங்களுக்கு சொல்றாங்கிறத நீங்க முதல் கவனிக்கணும். முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் யார் சொல்லி முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அந்த கேது திசை அடுத்து வர்றது முன்னாடி புதன் திசை இருக்கிறதுனால சயன கோலத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர்கிட்ட போய் நீங்க எனக்கான வழியை காமிச்சு கொடுங்கன்னு சொல்லி தீர்வை கேட்கணும். அவர் சரிய ஒரு முறைகளை உங்களுக்கு காமித்து கொடுப்பார். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வெற்றி அப்படியே மாறி அடுத்த சுக்கிர திசையில உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ நம்ம பொதுவான பலன்களை தான் சார் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை இப்போ நீங்களே நிறைய பேருக்கு ஜனனகால ஜாதகம் எழுதியிருப்பீங்க இல்லையா? இப்போ எழுதிட்டு இருக்கீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்காக ஜனனகால ஜாதகம் எழுதும்போது முழுமையான கைடன்ஸ் எழுதும் போதே உங்களுக்கு கொடுக்க முடியுமா சார்? நிச்சயமா. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க, இந்த உத்திரட்டாதி எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கிறாங்க, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மற்ற எந்த கிரகங்கள் எல்லாம் நிற்குது அப்படிங்கிறத ஆயுள் ஜாதகமாகவே கணிக்க முடியும். நம்ம ஞானிகள்லாம் அப்படித்தானே அன்றைய முறைகளை நீங்க பழைய ஜாதக நோட்டுகள்லாம் நீங்க பாருங்க, ஒரு ஆயுள் கணிதம்னே இருக்கும், அப்படிதான் எழுதியிருப்பாங்க. ஏன்னா இளமை காலத்துல அப்பா அம்மா தான் குழந்தைக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. அம்மா அப்பா சார்ந்த உறவுகளினுடைய முடிவால் அல்லது இவர்களுடைய முடிவுக்கு எதிர்தூரமாக செயல்படக்கூடிய தன்னுடைய முடிவால் தன் வாழ்க்கையில தடுமாறக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முடிவு எடுக்கிற விஷயத்துல துல்லியமாக முடிவெடுத்தால் வாழ்க்கையில் பிற்பகுதிகள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். சரி, முற்பகுதியில் எனக்கு சரியால பின்னாடி எப்படி முடிவு எடுக்கிறது? சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூராட நட்சத்திரம் மீண்டும் போய் தனுசினுடைய வீட்டிலேயே உங்களுக்கு இருப்பதுனாலையும் ஒரு பருவத்தில் இந்த சுக்கிரன் ரெண்டாவது பார்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தசையினுடைய அமைப்புகளுக்குள்ள அதுக்குள்ள வரக்கூடிய புத்தி, சுக்கிரன்ல சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுன்னு அப்படி சுக்கிர தசைக்குள்ள ஒவ்வொரு புத்திகள் உள்ள போகும். சுக்கிரன்ல சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய், ராகு, குரு, இது எல்லா தசா புத்திகளுக்குள்ள எல்லா தசைக்குள்ளேயும் புத்திகள் வந்து போகும். அந்த ஒரு புத்தி எது சாதகமா இருக்கு, நம்ம லக்னத்துக்கு எது யோகமா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தினுடைய எதிரிடை நட்சத்திரம் சாதகத்தாரை நட்சத்திரம் அப்படிலாம் இருக்கு. இதை பார்க்கும்போது அந்த பாத அடிப்படையில் சம்பத்து தாரை, விபத்து தாரை, இப்படிலாம் ஒரு அமைப்புகள் இருக்கு. ஒரு நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சாதகமா வரும், இந்த நட்சத்திரக்காரர்களை இணைத்தால் இவர்கள் வாழ்வில் வெற்றி, இந்த நட்சத்திரக்காரர்களோடு இவர்கள் நட்பு பாராட்டினால் இவர்கள் வாழ்க்கையில் தொழில் விருத்தி, இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரத்தை இணைத்தால் திருமண பந்தம் சிறப்பு, இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களோடு இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் பொருந்து நட்சத்திரம், அதை தேர்வு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த தசாபத்திகளும் இருந்தால் அவர் வாழ்க்கையில சில வெற்றிகளை நிச்சயமாக பெறலாம். இந்த பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்த்து தான் திருமணம் பண்றாங்க. ஆனா சில திருமணங்கள் ஃபெயிலியர் ஆகுதே, ஏன் சார்? அதாவது பொருந்தக்கூடிய நட்சத்திரம், இப்போ உத்திரட்டாதிக்கு எதெல்லாம் பொருந்தும், எதெல்லாம் பொருந்தாது, இது பசு வருது, புலி பொருந்தாது. அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு பெண் நட்சத்திரத்துல ஆண் நட்சத்திரம், தினம், கணம், மகேந்திரம், ஸ்திரீ திருக்கம், யோனி, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதை மட்டுமே பார்ப்பதற்கு முழநூல்கள் சொல்லவே இல்லை. கிரக சேர்க்கை இணைவுகள்னு ஒவ்வொருடைய ஜாதகத்துக்குள்ளேயும் இருக்கும். இப்போ மீன உத்திரட்டாதியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த சாரநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கிறார், குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் யாருனால பார்க்கப்படுறார், களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் என்ன நிலையில் இருக்கிறார், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகத்துல வாய்ப்புகள் இருக்குதா. இவர் சுக்கிரன் ஆதிக்கமா பெற்றவர், இவர் சினிமா, டான்ஸ், கலை நிகழ்ச்சி, ஒரு மாதிரி சினிமா பார்க்க இதுல எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவர் குரு, நான் கோயிலுக்கு போனா எப்பயுமே மாலை ஓடணும், எப்பயுமே நான் பக்தியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளு, எப்படி ஒத்து போவாங்க? இவருக்கு காரம் பிடிக்கும், அதுக்கு காரம் சுத்தமாவே பிடிக்காது, இவருக்கு அன்பா இருக்கிறது பிடிக்கும், அதுக்கு கோவப்படுறது பிடிக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இணைக்கும் பொழுது அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் இவங்களுக்கு வேலை செய்யும் பொழுது தான் பிரிவு வருதே தவிர நட்சத்திரத்தின் அடிப்படையில் எல்லாம் பிரிவு வர்றது கிடையாது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்தோஷங்கிறது அங்கங்க தான் இருக்கு, சவால்கள் தான் நிறைஞ்சிருக்கு. அப்போ இவங்க வாழ்க்கை முழுவதுமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திரங்களை இவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்? ஆமா, நிறைய அதுக்கு சாதக நட்சத்திரம், எதிரிடை நட்சத்திரம் அப்படின்லாம் சில அமைப்புகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் நின்ற நட்சத்திரங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய தொடர்பு, அதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள், தான தர்ம முறைகள், அந்த சாப நிவர்த்திக்கான ஸ்தலங்கள்,
இது எல்லாத்தையுமே ஒரு நட்சத்திரத்திற்கு நம்ம முன்னோர்கள் தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. இது நான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 3வது பகுதியில், முதல் பகுதி நம்ம சொல்லிட்டோம், 2வது பகுதி இப்போ தசாபலன்களை பேசியிருக்கோம், 3வது பகுதிகளில் இதை எப்படி உங்களுக்கு இயங்கும், இதை இயங்குவதற்கு தடையாக உள்ள விஷயம் என்ன, அதற்கான தீர்வு என்ன, வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன, அதற்கான ஆலயங்கள் என்ன, அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்ன, இந்த கர்ம பதிவிலிருந்து விடுபடுவதற்கு சித்தர்கள் ஞானிகள் சொன்ன வழி என்ன என்பதை தெள்ளத் தெளிவாக அடுத்த பகுதியிலே பார்ப்போம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய தசாபுத்தி பலன்களை இவ்ளோ டீடைலிங்கா சொல்லுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல சார். இன்னும் எத்தனை பாகங்கள் வச்சிருக்கீங்க? 5 பாகங்கள் பேசலாம். ஒரு நட்சத்திரத்துக்கு 5 பாகங்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த தெளிவான விஷயங்களை பற்றி பேசலாம். ரொம்ப நுட்பமா பேசணும்னா ஒரு நட்சத்திரத்திற்கு 15 பாகங்கள் பேசலாம். இந்த எபிசோட்ல நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய தசாபுத்தி பலன்கள், அதாவது அவங்களுடைய ஜனனம்ல இருந்து வாழ்நாள் முழுவதுமான பலன்கள், தசாபுத்தியில எந்தெந்த காலகட்டத்துல அவங்களுக்கு சொத்து வீடு வாசல்லாம் சேரும், எந்த காலகட்டத்தில் அவங்க சவால்கள் நிறைஞ்சிருக்கும், அதை எப்படி அவங்க எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப டீட்டெயிலிங்காக சொன்னீங்க. இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ல இது சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.